அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 4 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு அன்னாசி பூ, அப்புறம் அந்த கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடணும். அந்த பச்சை வாடை, அதாவது அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் இதாகி ட்ரை ஆகி நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளி மசியும் போதே நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி சில்லி பவுடர், நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸா போட்டிங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் பெரிய பீஸாக சேர்த்துக்கோங்க. ஒரு மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கீழே லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்போ தயிர்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா தண்ணி விடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நான் இதில் கெட்டி தயிர், அதாவது ஒரு 100 ml தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்திங்கன்னா தான் அரிசி பொல பொலன்னு வரும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா தளன்னு கொதிக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி சேர்க்கும்போது நம்மளுக்கு தண்ணி அளவு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சப்போஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தளன்னு கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. எப்பயுமே பிரியாணிக்கு ஒரு கல் உப்பு கூட இருக்கணும். ஏன்னா அரிசி வெந்து வரும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அந்த பருக்கையாக தெரியும் போது நம்ம இதை நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை விசில் போட்டுறணும். விசில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், அப்புறம் சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சுட சுட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். ஏதாவது ராய்த்தாவோடையோ இல்லை பன்னீர் கிரேவியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.